வரும் லோக்சபா தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியை அமோக வெற்றி பெற செய்து தன்னை பிரதமராக்க வேண்டுமென நாக்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மாயாவதி பரபரப்பாக பேசினார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்தது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் கட்சித் தலைவருமான மாயாவதி எம்பி பேசியபோது 2014 லோக்சபா தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தொண்டர்கள் தேடித்தர வேண்டும் என்றும் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றால்தான் தான் பிரதமராக செங்கோட்டையில் சுதந்திர தின உரையாற்ற முடியும் என்றும் கூறினார். அரசு பணி பதவி உயர்வுகளில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை முடக்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா இரண்டும் சதி செய்வதாக குற்றம் சாட்டிய மாயாவதி, மத்தியில் பகுஜன் சமாஜ் ஆட்சிக்கு வந்தால் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக அமல்படுத்துவோம் என்றும் உறுதியளித்தார். விவிஐபிகளுக்கான ஹெலிகாப்டர் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் எனவும் மாயாவதி வலியுறுத்தினார். बड़ा है और इस बात का ताजा उदाहरण अभी हाल ही में उजागर हुआ रक्षा मंत्रालय से जुड़ा वीआईपी हेलीकॉप्टर खरीद घोटाला है और इसके दोषी दलालों को कड़ी से कड़ी सजा मिलनी चाहिए। ये हमारी पार्टी की केंद्र की सरकार से मांग है. டெல்லியில் சனியன்று நடந்த காங்கிரஸ் மாநில தலைவர்கள் கூட்டத்தின் போது லோக்சபா தேர்தலில் ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று பேசிய சில மாநிலங்களின் முதல்வர்களை அவர் கடுமையாக கடிந்து கொண்டார். அதற்கு மறுநாளே தன்னை பிரதமர் பதவியில் அமர்த்துங்கள் என்று தொண்டர்களுக்கு மாயாவதி வேண்டுகோள் விடுத்திருப்பது நாட்டின் தலைமை பதவியில் அவருக்குள்ள ஆசையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.